ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு சாட்டர்டே குன்றக்குடி முருகன் கோயிலில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரூம்க்கு ரிட்டன் வர வழியில் அங்கே இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபேமஸான பார்க் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதை போய் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்க்கு போகலாம், ஜஸ்ட் ஒரு 1 hour என்ன இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் போனோம். அங்கே போய் நாங்கள் ரீச் ஆகும்போது மணி லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த பார்க்கு போகிறதுக்கு மணி 2:30 ஆயிடுச்சு. 2:30 3 o'clock இருக்கும். அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா கண்டன் இனிமே உன் வசந்த மாளிகை இதுதான். இதுக்கே இம்பிட்டு மிரல்ற நீ அதிர்ஷ்டக்காரப்பு. இல்லைன்னா நம்ம சிமுரனு நமிதா அசினு கூடனா தங்குற பாக்கியம் கிடைக்குமாப்பு. இது வரைக்கும் நான் பார்க்காத கிரியேச்சர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு காலம் மாடு உட்காந்து இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே. அது கிட்ட கொஞ்ச நேரம் வம்பு இருக்கலான்னு அதை கையில் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப பொறுமையாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அடுத்தது உள்ளே போனோம். பெரிய பெரிய சைஸில் மாடுங்களா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய சைஸில் மாடெல்லாம் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போக இதெல்லாம் புறா வகையை சேர்ந்தது. எல்லாமே ஷைனிங்காக நல்லா பலன்னு பெருசாக இருந்துச்சு. அங்கேயே போட்டிருந்தது இது ஏதோ ஒரு பிஜிஎன் அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு. அடுத்தது போய் பார்த்தா இது ஒரு மாதிரி குரங்கு வகை மங்கி. இது ஒரு மாதிரியான மங்கி உள்ள ஒரு பாக்ஸ்லேருந்து வெளியே வருது. அதுக்கு அடுத்தது இங்கே கிளி எல்லாம் கையில உட்கார வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை காண்கையில் என்ன தோன்றுகிறது மாமா? இந்த பூமி மேலே இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தும் எங்கேயும் எப்போதும் என்னாலும் இதை நான் சுவைத்ததில்லை. இவைகளை பிடித்து உப்புக்காரம் போட்டு தட்டி அளவான தீயின் மீது மெதுவாக வறுத்தெடுத்து தின்றார். ஆஹா, சொர்க்கம். எனக்கு அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால நான் அது உள்ளேயே போல, வெளியே மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டாங்கி, மயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். எல்லாமே விதவிதமாக டிசைனாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஹைலைட்டே அந்த மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பேன். அந்த மாடு தலையெல்லாம் பெருசாக, பாடியும் பெருசாக, ஒரு மாதிரி பயங்கரமான லுக்கில் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சைஸ்லலாம் பார்த்ததே இல்லை. வாத்து, டக்கு, நெருப்பு கோழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்தோம். எல்லாமே கொஞ்ச நேரம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை நல்ல மழை பெஞ்சுது. ஆனால் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கர வெயில். அந்த வெயிலையே தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். கொளுத்துற வெயில். அடுத்தது கலராக மீன் எல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த மீனுக்கு கொஞ்சம் தீனி எல்லாம் அவங்களே கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பார்த்தோம். எல்லாம் கோல்டன் ஃபிஷ் மாதிரி நல்லா ஷைனிங்காக பலப்பலன்னு இருந்துச்சு. சைஸ் வாரியாக வேற இருந்துச்சு. குட்டியிலேருந்து பெருசு எல்லாமே இருந்துச்சு. நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன். 4 கட்லா இல்ல, புரியுதா? ஒன்னொன்னத்தோட பேர் எனக்கு தெரியுது, ஒன்னொன்னத்தோட பேர் எனக்கு தெரியல. இதெல்லாம் என்னன்னு அந்த போர்டு போட்டுருந்துச்சு. பட் நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். இது என்ன கிரியேச்சர்ன்றது எனக்கு சரியா தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிட்டு நான் உட்காந்துட்டேன். இதுக்குள்ள போனா ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு, ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இங்கே உட்காந்து. அதுக்கப்புறம் இதை போய் பார்த்தோம். இதுக்கு அவங்களே ஃபுட்டு கொடுத்தாங்க. அதை கொடுத்தா அதை அழகாக கிராப் பண்ணிக்குது நம்ம கையில இருந்து. எனக்கு தெரிஞ்சு இது ஹாஸ்ட்ரிச்னு நினைக்கிறேன். வெளியில் எல்லாத்தோட பேரும் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலது நான் பார்த்தேன், ஒரு சிலது பார்க்கல. இதெல்லாம் என்னதுன்னு நான் பார்க்கல. இது ஹாஸ்ட்ரிச் அப்படின்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்ற ஸ்டைலே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இங்கே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்க்கவும் கொஞ்சம் டெரராக பயமாக தான் இருக்குது. ஆனால் இதுங்கெல்லாம் ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. எது பண்ணாலும் எதுவும் பெருசாக ரேட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மங்கி இருந்துச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துதான் அந்த மங்கி வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் பெரிய மங்கியில் ரொம்ப குட்டி மங்கி. டெய்ல் மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி நாமளும் வரோம் ரொம்ப நேரம் பார்த்தோம்.
ஆனால் அது வெளியே வரல. சரி அடுத்து இது பார்க்கலான்னு போயிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இது மங்கூஸ்ன்னு நினச்சேன். மங்கூஸ் இந்த ஸ்னேக் போடல சண்டை போடல அந்த மங்கூஸ்ன்னு நினச்சிட்டு நான் கீரிப்பில்லை அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவனை கிட்ட போய் போர்டு பார்த்த பிறகுதான் தெரியுது இது ஒரு எலி வகையை சேர்ந்தது. ரேட்டாமா, இவ்வளோ பெரிய சைஸில் ரேட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன், உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, ஒயிட் கலர்ல பிளாக் கலர்ல இல்ல கலர் கலரா இருந்தது. இதோட பல்லையும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எவ்வளோ பெரிய பல்லு பாருங்க. இதோட பல்லு இப்ப இவ்வளோ பெரிய எலிக்கு இவ்வளோ பெரிய பல்லு இருக்கோன்றதை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய பல்லு எவ்வளோ பெரிய எலி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. நல்ல ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அடுத்தது பார்க்க போயிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கோழி தான். கோழி அப்புறம் சேவல் இதெல்லாம் ஒரு கூண்டில் வச்சு நின்றாங்க. அதில் ஒரு கோழி ரொம்ப சுட்டியாக இருந்துச்சு. ரொம்ப கை விரல் உள்ள வச்சா அது கொத்துது. அது ஏதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நல்லா கொத்துது. அது ஒன்றும் வலிக்கல பெருசா, பட் ஆனால் ஒரு மாதிரி இதுக்க தான் செய்யுது. எல்லா பொழியும் சேவலையும் ஒரு ரவுண்ட் அடித்து விசிட் பண்ணிட்டு அதில் கொஞ்ச நேரம் இரிட்டேட் பண்ணிட்டு அடுத்தது பார்க்க போயிட்டோம். இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் கலர் கலராக இருக்கு எல்லா கோழியும். இது நார்மலான வளர்ப்பு கோழி தான் நினைக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது நான் போனது பார்த்தீங்கன்னா கோட் செக்ஷன், அதாவது ஆடு. இந்த ஆடு நல்லா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத சைஸில் பார்க்காத ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க எல்லாமே. எவ்வளோ பெரிய பெரிய ஆடாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் செம்மறி ஆடு. செம்மறி ஆடும் நான் குட்டியாக தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய கொம்பு, எவ்வளோ பெரிய பாடி பாருங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இது உள்ளெல்லாம் போய் விசிட் பண்ணலாமா வெளியே வந்துருமோ அப்படின்னு பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. சரி ஆனால் பட்டே நான் அவங்க வந்து போகலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னும் போய் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. செம்மறி ஆடு நார்மல் ஆடு எல்லாம் கலந்துருக்கு. என்ன ஒன்று எல்லாம் பெருசா ஒரு மாதிரி டிசைனாக ஒரு மாதிரி இருக்கு. இதோட கண்ணெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அது ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல, ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சாங்க. குட்டி குட்டி ஆடுங்க இருந்துச்சு. அட் த சேம் டைம் இதுங்க காதெல்லாம் பாருங்க நல்ல பெரிய சைஸ்ல துணி மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இது காது ஒன்னொன்று காதும் பெருசா இருந்துச்சு, ஒன்னொன்று பாடி பெருசா தலை பெருசாலாம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்தது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் ஃபைனலி அங்கே ஒரு ஹார்ஸ் இருந்துச்சு, ஒயிட் கலர் ஹார்ஸு. ஹார்ஸ் நான் ஒன்று தான் பார்த்தேன், அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் 2. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.